கிளாஸ் 10 மேக்ஸ் சமைச்சீர் பார்த்துட்ருக்கோம். இப்போ ஹாஃபலி எக்ஸாமுக்கு என்னெல்லாம் நம்ம படிக்கணுங்கிறத இப்போ ஒரே வீடியோவில் நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். சாப்டர் வைஸ் பார்க்கலாம். இப்போ சாப்டர் 1 ரியல் நம்பர். சாப்டர் 1ல் நமக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவோட டெஃபினேஷன். இதுதான் டெஃபினேஷன். இதை நம்ம படிச்சுக்கணும். அடுத்து இரேஷனல் நம்பர். இரேஷனல் நம்பர் என்ன ஃபார்மெட்டில் இருக்கும், இந்த P/Q ஃபார்மெட்டில் இருக்காதுங்கிறது தான் இரேஷனல் நம்பர். இந்த ரெண்டு டெஃபினேஷன் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் ஃப்ரம் ரியல் நம்பர் அப்படின்னா டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ் அப்படி அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இப்போ டினாமினேட்டரில் 2 or 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 and 5 கிடைச்சதுன்னா தட் இஸ் டெர்மினேட்டிங், இல்லைனா இட் இஸ் நான் டெர்மினேட்டிங்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் HCF கேன் பி ஃபவுண்ட் யூசிங் ஈக்ளிட். ஈக்ளிடை யூஸ் பண்ணி நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இந்த ரெண்டு ஃபார்முலாஸும் இந்த மெத்தட்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த சாப்டர்ல எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்த்தா இதெல்லாம் தான். √2, √3, √5 ஆர் இரேஷனல். இது மூணுல ஏதாவது ஒன்று நமக்கு கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் HCF யூசிங் ஈக்ளிட் அல்காரிதம். ஈக்ளிட் அல்காரிதம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்றது இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் செக் வெதர் த fraction is terminating or non terminating. Terminating or non terminating on find out பண்றதுக்கு என்ன பண்ணணும், டினாமினேட்டர்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 and 5 இருக்கான்னு பார்க்கணும். இருந்தா எஸ், இல்லனா நோன்னு சொல்லணும். ஓகே, சாப்டர் 2 பாலினாமியல். இதுல நமக்கு தெரிய வேண்டிய டெஃபினேஷன், டிஃபைன் பாலினாமியல், அப்புறம் ஹவு டு ஃபைண்ட் டிகிரி, ஹவு டு ஃபைண்ட் ஜீரோஸ் ஆர் ரூட்ஸ். இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்றது எல்லாமே 2 மார்க்ஸ்லயே கேட்பாங்க. அதுதான் டெஃபினிஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்முலாஸ். இதுல பாலினாமியலோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சரே ax² + bx + c. அப்புறம் இப்படி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு சம் ஆஃப் த ப்ராடக்ட், சம் அண்ட் ப்ராடக்ட்லாம் கேட்டாங்கன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா -b/a, ஆல்பா இன்ட்டு பீட்டா c/a, இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணும். இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் இந்த சாப்டர்ல எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா ஃபைண்ட் தி ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு ஃபைண்ட் தி ஜீரோஸ்னு கேட்பாங்க. அதை இந்த மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணும். ஃபார்ம் பாலினாமியல் ஃப்ரம் கிவன் ஜீரோஸ். ஜீரோஸை கொடுத்துருவாங்க. ஜீரோஸ்னா இந்த வேல்யூவை கொடுத்துட்டு நம்மள இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்டரைஸ் யூசிங் ஐடென்டிட்டிஸ். ஐடென்டிட்டிஸ் நம்மகிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐடென்டிட்டிஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள் a + b ஹோல் ஸ்கொயர் = a² + b² + 2ab. அப்புறம் a - b த ஹோல் ஸ்கொயர், அப்புறம் a + b த ஹோல் கியூப். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் ஐடென்டிட்டிஸ். அதை யூஸ் பண்ணி இங்கே நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் கிராஃப் ஆஃப் பாலினாமியல். நம்ம கிராஃபை பிளாட் பண்ணிட்டு அது என்ன ஷேப் வருது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். சாப்டர் 3 அல்ஜீப்ரா. அல்ஜீப்ரால நம்ம மெயின் கான்செப்ட் லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷனாலே ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் இருக்கும், அதாவது எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ax + b = 0. இதுதான் லீனியர் ஈக்குவேஷனோட ஸ்ட்ரக்சர். அப்புறம் அதுல நம்ம ஈக்குவேஷன் சால்விங் என்ன மெத்தட்ஸ் பார்க்குறோம், சப்ஸ்டிடியூஷன் அண்ட் எலிமினேஷன் மெத்தட்ஸ். ஓகே, எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அதை சால்வ்டு பை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் ஆர் எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதை நம்ம டீடைலாக சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபார்ம் அண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் அ ஸ்டேட்மெண்ட். அதாவது வேர்ட் ப்ராப்ளம். ஸ்டேட்மெண்ட் சம்னா ஒரு சிச்சுவேஷனை சொல்லுவாங்க, அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி அப்படியே நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் இந்த 5 மார்க்ஸ். ஓகே, அப்போ அந்த ஈக்குவேஷனை, அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணா நமக்கு அந்த ஈக்குவேஷன் எழுத தெரியணும். அந்த அளவு நல்லா ட்ரெயின் ஆயிடுங்க. நெக்ஸ்ட் இதுவும் அதே தான், ரியல் லைஃப் வேர்ட் ப்ராப்ளம்னா அதே பேட்டர்ன் தான். இது ரெண்டுமே நம்ம வேர்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சம்னு சொல்றோம்ல, அதுதான். ஓகே, நல்லா தரவு பண்ணிருங்க. உங்களுக்கு புக் கொஸ்டின்ஸ் தான் கேட்க போறாங்க, சோ அதை ஈஸியா தரவு பண்ணிருங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 4 ஜாமெட்ரி. இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ். ஜாமெட்ரியில வெறும் தியரம்ஸ் மட்டும் தான் நமக்கு கேட்பாங்க. 2 மார்க் அண்ட் 5 மார்க். 2 மார்க்ல ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் கேட்பாங்க. 5 மார்க்ல நம்மள டிரைவ் அண்ட் ப்ரூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் என்ன இருக்கு, BPT தியரம், பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், Pythagoras theorem, converse of Pythagoras, similarity of triangle, properties of parallel line. இந்த தியரம்ஸ்க்கெல்லாம் அனதர் நேம் இருக்கு. அந்த அனதர் நேமும் படிச்சுக்கணும். எதனாலும் கேட்கலாம், பித்தகோரஸ் கேட்கலாம், இல்ல அதோட அனதர் நேம் வச்சு கேட்கலாம். ஸோ அதோட அனதர் நேம், டெஃபினிஷன், ஸ்டேட்மெண்ட்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ மீடியன், ஆல்டிடியூட், கான்கரண்ட் ட்ரையாங்கிள், சிமிலர் ட்ரையாங்கிள், இதோட டெஃபினிஷன் வாட் இஸ் வாட் அப்படிங்கறது அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகே,
நெக்ஸ்ட் அதே சாப்டர்ல நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னது? ஆங்கிள் பைசெக்டார் ஃபார்ம் பண்ண தெரியணும். அப்புறம் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் வித் கிவன் சைட்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம ஜஸ்ட் ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்புறம் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார், எப்படி ஒரு லைனை எப்படி பெர்பெண்டிகுலரா பைசெக்ட் பண்றதுங்கிறது தெரியணும். இது எல்லாமே நீங்க அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பித்தகோரஸ் தியரம், சிமிலாரிட்டி பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஒரு சிச்சுவேஷன் சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷனை நம்ம இந்த மெத்தடை அல்ஜிப்ராவை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும், அந்த மாதிரி கேட்பாங்க. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வித் அந்த ஜஸ்டிபிகேஷன் கண்டிப்பா எழுதணும், அப்பதான் நமக்கு ஃபுல் மார்க்ஸ் போடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம்னாலே இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சா போதும், நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஃபார்முலாஸ்னா டிஸ்டன்ஸோட ஃபார்முலா வேணும், மிட் பாயிண்ட் ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா, ஏரியா ஃபார்முலா. இந்த 4 ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே நம்ம கண்டிப்பா ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கிராஃப்னு பார்த்தோம்னா பிளாட்டிங், நார்மலா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, அதை நம்ம பிளாட் பண்ணா போதும். கிராஃப்ல அந்த பொசிஷனை பாயிண்ட் பண்ணி அதை பிராக்கெட்ல இப்ப 2,5னா 2,5 அப்படின்னு எழுதணும், அதான் பிளாட்டிங். அப்புறம் ஷேப் ஐடென்டிஃபிகேஷன், நம்ம பிளாட் பண்ணதெல்லாம் ஜாயின் பண்ணா என்ன ஷேப் கிடைக்குதுன்னு எழுதணும். அப்புறம் XY இன்டர்செப்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இப்போ இந்த 3 மெத்தட்ஸ்ல தான் நமக்கு கிராஃப் வரப்போகுது. இப்போ கிராஃப்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்கேல்ஸ் எழுதணும். அதுக்கு எல்லாமே நமக்கு half மார்க்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம கரெக்டா பிளாட் பண்றது ஓகே, அது 80%. ரிமைனிங் இந்த X ஆக்சிஸ், Y ஆக்சிஸ், ஸ்கேல் இதெல்லாம் எழுதுறதுக்குன்னு நமக்கு 2 மார்க்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகே, இப்ப இந்த சாப்டர்ல நம்ம எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस பார்த்தோம்னா ஃபைண்ட் மிட் பாயிண்ட், அதே மாதிரி ஃபைண்ட் டிஸ்டன்ஸ்னு கேட்பாங்க. ஃபைண்ட் மிட் பாயிண்ட், ஃபைண்ட் டிஸ்டன்ஸ்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்கலாம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்கலாம். நெக்ஸ்ட் செக் இஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். இப்போ ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துட்டு தட் ஆர் கொலினியரா, இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த கொலினியரோட கான்செப்ட் என்னது அப்படிங்கறத நல்ல கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் இம்பார்ட்டன்ட், நமக்கு பேசிக் தான். சைன், காஸ், டான். சைன்னா ஆப்போசிட் பை ஹைபோட்டெனஸ், காஸ்னா அட்ஜசன்ட் பை ஹைபோட்டெனஸ், டான்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இந்த பேசிக் தெரிஞ்சா போதும். அதுக்குரிய ஐடென்டிட்டிஸ் இதெல்லாம் நம்ம சம்ல யூஸ் பண்ண போறோம். சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. டான் தீட்டாங்கிற இடத்துல சைன் பை காஸ் போட்டுக்கலாம், காட்டுக்கு பதில் 1 பை டான் போட்டுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சா நமக்கு சம் சால்விங்க்கு ஈஸியா இருக்கும். இன்னொன்னு சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. இதை நம்ம என்ன சொல்றோம்? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் சொல்றோம். நெக்ஸ்ட் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ். எப்படிலாம் நமக்கு வேர்ட் ப்ராப்ளம்ல வேர்ட்ஸ் கொடுப்பாங்க? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், டிரா த டயக்ராம்ஸ். இந்த இது எல்லாமே நமக்கு எங்க வரும்? வேர்ட் ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா ட்ரிக்னாமெட்ரியில ஐடென்டிட்டிஸை ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு கொண்டு வரணும். அதுக்கு நம்ம இந்த ஐடென்டிட்டிஸ், இந்த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம்ஸ். அந்த ப்ராப்ளம்ஸ்ல இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வரும், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரும். இதை வச்சு எலிவேஷனா இப்படி மேல பாக்குறது, டிப்ரெஷனா கீழே பாக்குறது, இந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி நம்ம டயக்ராமை மட்டும் கரெக்டா போட்டுட்டோம்னா கண்டிப்பா ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டயக்ராம் போட்டீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் வேல்யூஸை நல்லா படிச்சுக்கணும். சைன் 30 என்னது, சைன் 45 என்னது, டான் 45 என்னது, இந்த மாதிரி டேபிள்ஸை மெமரி பண்ணிட்டீங்கன்னா சம் சால்வ் பண்றதுக்கு ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணீங்கனாலே முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் 7 மென்சுரேஷன். அகைன் மென்சுரேஷன்லயும் ஃபார்முலாஸ் தான் பேசிக். ஃபார்முலாஸை மெமரி பண்ணிட்டீங்கன்னா சம்ல ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான். அதை ஈஸியா நீங்க பண்ணிடலாம். அப்ப ஃபார்முலாஸ் பார்த்தா யாருக்கெல்லாம் படிக்கணும்? சிலிண்டர், கோன், ஸ்பியர், பிரசம். இதை அப்படியே நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண போறோம். அப்புறம் இப்ப சிலிண்டர்னு எடுத்தா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம். கோன்னு எடுத்தோம்னா வால்யூம், ஸ்லாண்டிங் ஹைட். ஸ்லாண்டிங் ஹைட்னா எல், ஹைட்னா ஹெச். இந்த மாதிரி சம்ல கோனுக்கு மட்டும் நமக்கு எல்லுன்னு ஒரு ஸ்லாண்டிங் ஹைட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு தனியா ஃபார்முலாஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்பியர்னு பார்த்தா அதுல வால்யூம், டோட்டல் சர்ஃபேஸ். ஸ்பியருக்கு வந்து கர்வ்டு சர்ஃபேஸ், டோட்டல் சர்ஃபேஸ்னு செப்பரேட்டா கிடையாது, ஒரே ஃபார்முலா தான். நெக்ஸ்ட் ஃப்ரஸ்டம். ஃப்ரஸ்டம்க்கு வால்யூம் ஃபார்முலா. இதுல ஹெமிஸ்பியரும் இருக்கு, அந்த ஃபார்முலாஸும் பார்த்துக்கோங்க. ஓகே,
இந்த சாப்டர்ல சம்முன்னு கேட்டா எப்படி கேட்பாங்க, இந்த ஃப்ரெஸ்டமோட வால்யூம், அப்புறம் ஏதாவது ஒரு காம்பினேஷன் ஷேப், ஒரு ஹெமிஸ்பியர் சர்மவுண்டட் அந்த சிலிண்டர், ஒரு சிலிண்டர் மேல ஒரு கோன் இருக்கு, இந்த மாதிரி 2 ஷேப்பை அட்டாச் பண்ணி கேட்பாங்க. நம்ம 2க்கும் தனித்தனியா வால்யூம் கேட்டாங்கன்னா வால்யூமை கண்டுபிடிச்சு ஆட் பண்ண போறோம். கர்வ் சர்ஃபேஸ் கேட்டாங்கன்னா 2க்கும் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சு ஆட் பண்ண போறோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் அண்ட் சிலிண்டர் மிக்ஸ் பண்ணி இப்ப நான் சொன்னேன்ல அந்த பேட்டர்ன்ல. இப்போ வந்து நம்ம செம்ம டீடைலா பார்க்கல, கான்செப்ட்ஸ் தான் பார்க்குறோம். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதாங்கிறத ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. தெரியலைன்னா அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் போடுறோம், ஒவ்வொரு கான்செப்டையும் டீடைலா கொஸ்டினோட பார்க்க போறோம். ஓகே. 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுல நம்ம டெஃபினேஷன் பார்த்தா மீன், மீடியன், மோட் நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் கிராஃப் ஒர்க்குன்னு பார்த்தா பார் கிராஃப், ஹிஸ்டோகிராம், அப்புறம் ஃப்ரீக்வன்சி டேபிள், இந்த எல்லாமே நமக்கு இந்த கான்செப்ட் தெரியணும். இந்த சாப்டர்ல நமக்கு எப்பயாவது தான் நமக்கு 5 மார்க் கேட்கறாங்க. ஓகே, இல்லைன்னா கண்டிப்பா ஒரு 2 மார்க்ஸ் இருக்கும். இப்போ அப்படி எக்ஸ்பெக்டட் நம்ம கொஸ்டின்ஸ்னு பார்த்தோம்னா அந்த ஒரு டேபிளை கொடுத்துட்டு மீன் கேட்கலாம், இல்லைன்னா மீடியன் கேட்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் டிரா எ சிம்பிள் பார் கிராஃப். பார் கிராஃபை டேபிளை கொடுத்துட்டு பார் கிராஃபை டிரா பண்ண சொல்லலாம். இதெல்லாம் தான் பாசிபிள் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் சாப்டர் 8. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கொஸ்டின்ஸா பார்க்கல, பட் கான்செப்ட்ஸா ரிவைஸ் பண்ணிருக்கோம். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க எக்ஸாமுக்கு ரெடி அப்படின்னு அர்த்தம். இல்ல தெரியல அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்க, புக்கை ஓபன் பண்ணி இந்த கான்செப்ட் ரிலேட்டடா என்ன சம்ஸ் இருக்குன்னு பாருங்க. நான் அடுத்த வீடியோஸ்ல எந்த சாப்டர்ல எந்தெந்த கொஸ்டின்ஸை பார்த்தா மட்டும் போதும்னு கொஸ்டின் நம்பரோட உங்களுக்கு சொல்ல போறேன். ஆல்ரெடி நம்ம செகண்ட் மிட்டம்க்கு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம், அதே பேட்டர்ன்ல தான் நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ஹாஃப்லிக்கும் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், அதை மட்டும் பாருங்க, கண்டிப்பா 100% ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.